நெருக்கடியிலிருந்து அவரை விடுவிப்போம். நெருக்கடி வராது. வியாபாரத்தில் நெருக்கடி வருமா? தொழிலிலே வருமா? பொருளிலே வருமா? வராது. வரும்போது விடுவித்து விடுவோம். அவருக்கு நாம் நெருக்கடி நிலை வருவதில் இருந்து பாதுகாத்து விடுவோம். ஏன்? அவர் என்ன பயந்து நடக்கிறார்? ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தவறு செய்வதற்கு, அவர் செய்யல. என்ன பயந்து நடக்கிறார்? அவருக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டோம். ஒரு துணி வியாபாரி வீதியிலே துணி வியாபாரம் பண்ணிட்டு வர்றார். கொஞ்சம் அழகான மனிதர், ஆள் கொஞ்சம் கவர்ச்சியானவர். தலையிலே துணி பொட்டலத்தை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக துணி வியாபாரம். ஒரு அரச குடும்பத்து பெண்மணி அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி அவரை உள்ள கூப்பிடு, வியாபாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவரும் உடனே அந்த துணியோட உள்ள வந்துட்டார். வியாபாரம் பண்ணணும்னு சொன்னதுனால வந்த உடனே துணி பூட்டையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. பூரா பெண்கள் உடுத்துகின்ற ஆடைகள். கூப்பிட்டது சாதாரண பெண் அல்ல, அரச குடும்பத்து பெண்மணி. அப்ப வியாபாரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் பறக்கத்தா இருக்கும். உள்ள கொண்டு வந்து துணி இறக்கினார். எடுத்து எந்த ட்ரெஸ் வேணும்னு ட்ரெஸ்ஸுகளை எடுத்து போட அந்த அம்மா எதையும் பார்க்கவில்லை. என்னம்மா கூப்பிட்டீங்க? சரக்கு எடுத்து போடுறேன், பார்க்கல. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன வேணும்? நீ வேணும் என்றால். நீ வேணும் எனக்கு. அவர் நல்ல மனிதர், அழகாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் பல நாள் வீதியிலே வியாபாரம் பண்ணுகிற போதெல்லாம் அவரை கண்காணித்த அந்த பெண்மணி, அரச குடும்பத்து பெண்மணி, அவர்கள் தவறு செய்ய துணிகிறாள். நீ வேணும் என்றால் அவர், நான் வியாபாரி, என்னிடத்தில் வியாபாரம் மாத்திரம்தான் நீங்கள் வாங்க வேண்டுமே தவிர இந்த பேச்சு அழகல்ல என்றார். உன்னை அடையாமல் நான் இன்று விடப்போவதில்லை. உடனே துணியை கட்டிட்டு வெளியில ஓட வருகிறார். அப்பதான் தெரியுது அவர் வந்த எல்லா கேட்டும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க. கேட்டை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஓடி போய் ஒண்ணுமே நடக்கல. எனக்கு ஆசைக்கு நீ கட்டுப்படுங்கிறா. அவர் சொன்னா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நீ தப்பு பண்ணாத. அதற்கு அந்த அம்மா பதிலே கொடுக்கல. நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் அரசாங்கத்துக்கு முன்னால் உன்னை அவமானப்படுத்துவேன். நீ என்னை தவறு செய்ய வந்ததாக சொல்லி உனக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன் என்றால் அவர் பயப்படல. சரி விடுங்க, சாமாங்க இருக்கட்டும், எனக்கு சுய தேவை பூர்த்தி செய்துட்டு வந்துடுறேன், அதை செய்துட்டு வா போன்ட்டாங்க. அவர் உள்ள அனுப்பிட்டாங்க. சுய தேவை பூர்த்தி செய்ய போனவர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு. கதவை திறந்தால் மாதிரி அசிங்கப்பட்டு வருகிறார். என்ன அசிங்கம்? உள்ள போய் மழை ஜலத்தை எல்லாம் அள்ளி மேல பூசிட்டு வந்துட்டார். மலத்தை எல்லாம் அள்ளி மேல பூசிட்டு வர்றார். அந்த அம்மா பார்த்துட்டு, அது ராஜ குடும்பத்து பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி, கண்ணியமான பெண்மணி. ஆனால் ஏதோ ஆசைக்கு அடிமைப்பட்டு அவரை உள்ளே அழைத்தார் தவறு செய்வதற்கு. இந்த அசிங்க கோலத்தை பார்த்து வெளியில தள்ளு அப்படின்ட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டார். அந்த காட்சியை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். என்ன நடந்துச்சு நீங்க வரலாறை திறந்து பார்த்தால் அதற்கு பின்னால் அவர் உடம்பு போய் கழுகிறார், கழுகி சுத்தமாயிட்டார். அதுக்கு பின்னால அவர் எங்கே நடந்தாலும் அந்த வீதியெல்லாம் மணக்கும். அவர் அத்தர் பூச மாட்டார். அவர் உடலில் அத்தர் மணத்தை அல்லாஹ் வர வைத்தான். அவர் உடலிலே அத்தர் மணம் அல்லாஹ்வே வர வைத்தான். எங்க மோந்தாலும் மணக்கும். என்ன அத்தர் போட்டீங்க? நான் ஒரு அத்தரும் போடல. அவன் எத்தனை பெரியவன்! அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வை யார் பயந்து விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியில் இருந்து விடுதலை. மஹ்ரஜன்கிறான். அவர் அங்க தன் ஆசையை அடக்கினார். ரப்புடைய பயம் வந்துச்சு. என் ரப்பு பார்க்கிறானே, இவ்வளவு நேரம் வீதி வீதியாக உலாவர வைத்து வியாபாரம் செய்து அலாலாக சம்பாதிக்கிறேன். இன்றைக்கு இந்த பெண்ணிடத்தில் நான் அகப்பட்டு கொண்டேன்.
ஏதேனும் தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் அந்த பெண்ணு விபச்சார பெண் அல்ல, ராஜ குடும்பத்து பெண், அழகான பெண், லட்சணமாக இருக்கிறார்கள், உயர்ந்த அன்பளிப்பு தருகிறேன் என்கிறார்கள். அதை தாண்டி அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, ரப்புக்கு முன்னால் நான் பாவம் செய்வதா? சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வை பயந்து விட்டார்கள் இல்லையா, அவர்கள் தான் மகத்தானவர்கள். நிறைய பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உயர்ந்தவர்களே சருகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கான். அதனாலதான் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க கூடாது என்று மார்க்கம் எழுதுகிறது. நம்ம ஒரு பெண்ணோடு இருக்கிறோம்னா அவங்க குடும்பத்துக்காரங்க இருக்கணும். தனித்து ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் இருக்கக்கூடாது. ஷைத்தான் இடத்தில் கேட்கப்பட்டது, மனிதர்களை நீ எப்போது வழிகெடுப்பாய், எப்போது வீழ்ச்சியில் உன்னுடைய சூழ்ச்சியிலே வீழ்த்துவாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், அவர்கள் தனித்து அவளை ஒரு அந்நிய பெண்ணோடு உட்கார வச்சிட்டேன்னா அந்த நேரத்தில் என் சூழ்ச்சி அரங்கேறும் என்றான். ஒரு அந்நிய பெண்ணோடு அவன் தனி ஆயிட்டாலே என் சூழ்ச்சி அரங்கேறும். அடுத்து அவன் நல்ல கோபப்படும் போது அந்த நேரத்தில் என் சூழ்ச்சி அரங்கேறும். கோபத்துல முறுக்கி விட்டுருவேன். அவன் என்ன பேசுவான் என்ன செய்வான்னு தெரியாது. கோபத்துல சில பேர் கிறுக்கனாயிடும், பைத்தியமாயிடுவான். அது ஏன் வேலைங்கிறான் ஷைத்தான். கோப நேரத்தில் அவனை நான் சரியாக கெடுத்து விடுவேன். ஒரு தனித்து ஒரு பெண்ணோடு இருக்கும் போதும் அவன் சூழ்ச்சியில் அவனை ஆழ்த்தி விடுவேன் என்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அப்போ எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்த போது வியாபாரம் தான் எனக்கு வேலையை தவிர இந்த காரியம் ஹராமானது, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் இல்லையா. ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், இன்று ஓதப்பட்ட வசனம், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடி நிலையிலிருந்து விடுதலை வழங்குவான். அவருக்கு இரண்டாவது பாயிண்ட கொடுக்கிறான். அவருக்கு இரணம் கொடுப்பான், கணக்கிட முடியாத இரணம் கொடுப்பான்.